புனித நகரமான வாரணாசியில் 1/828 ஆம் ஆண்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். அவளின் பெயர் மணிகர்ணிகா. ஒருநாள் இந்த சிறுமி பிரிட்டிஷ் பேரரசையே குலுக்குவாள் என்று யாருக்கும் தெரியாது. சிறுவயதிலேயே அவள் தாயை இழந்தாள். ஆனால் பயத்தில் வளரவில்லை, வலிமையில் வளர்ந்தாள். அவளின் தந்தை பேஷ்வா பாஜிராவ் இரண்டாம் அவர்களின் அரண்மனையில் பணியாற்றினார். அங்கேதான் சிறுமி மனு அந்த காலத்து பெண்களுக்கு அரிதான விஷயங்களை கற்றுக்கொண்டாள். குதிரை சவாரி கற்றாள், அம்பு எய்த கற்றாள், வாள் சண்டை கற்றாள். மற்ற குழந்தைகள் பொம்மைகளுடன் விளையாடிக் கொண்டிருக்கும்போது மனு ஒரு போர்வீரராக பயிற்சி பெற்றாள். 14 வயதிலேயே அவள் மகாராஜா கங்காதர் ராவை, ஜான்சியின் அரசரை திருமணம் செய்தாள். அவள் ஆனாள் ராணி லட்சுமிபாய், ஜான்சியின் ராணி. சில காலம் வாழ்க்கை அமைதியாக இருந்தது. ஆனால் விதி வேறு முடிவு செய்திருந்தது. அவளின் புதிதாக பிறந்த மகன் சில நாட்களில் இறந்தான். அரண்மனை முழுவதும் அமைதி சூழ்ந்தது. பின்னர் அரசர் ஒரு குழந்தையை தத்தெடுத்து தாமோதர் ராவ் என்று பெயரிட்டார். ஆனால் அந்த குழந்தை வளருவதற்குள் மற்றொரு துயரம். அரசர் மரணமடைந்தார். இப்போது ஒரு இளம் விதவை உலகின் மிகப் பெரிய பேரரசுக்கு எதிராக தனியாக நின்றாள். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி லார்ட் டல்ஹவுசி தலைமையில் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் என்ற கொள்கையை அறிவித்தது. தத்தெடுத்த மகனுக்கு அரசாட்சியுரிமை இல்லை என்றார்கள். ஜான்சி கைப்பற்றப்படும் என்றார்கள். ராணியை சரணடைய உத்தரவிட்டார்கள். ஆனால் ராணி உறுதியாக நின்றாள். அவள் கூறினாள், மேன் அப்னி ஜான்சி நஹி துங்கி. என் ஜான்சியை நான் ஒப்படைக்க மாட்டேன். அந்த வார்த்தைகள் கோபம் அல்ல, அது நெருப்பு. 1/857 வந்தது. இந்தியா கிளர்ச்சி எழுந்தது. ஜான்சியின் ராணி அரண்மனைக்குள் மறைந்து கொள்ளவில்லை. அவள் கவசம் அணிந்தாள், குதிரையில் ஏறினாள், தன் படையை வழிநடத்தினாள். 1858 சர் ஹியூரோஸ் தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் ஜான்சியை தாக்கின. பீரங்கிகள் முழங்கின, புகை வானத்தை மூடியது. ஆனால் லட்சுமிபாய் புயல் போல் போராடினாள். பல வாரங்கள் அவள் கோட்டையை காத்தாள். இறுதியில் கோட்டை சுவர்கள் உடைந்தன. ஆனால் இங்குதான் புராணங்கள் பிறக்கின்றன. ஒரு இருண்ட இரவில் தன் சிறு மகனை முதுகில் கட்டிக்கொண்டு குதிரையில் ஏறி ஜான்சி கோட்டையின் சுவர்களை தாண்டி பாய்ந்தாள். அவள் தப்பித்தாள். தோற்ற ராணியாக அல்ல, அடுத்த போருக்கு தயாரான போர்வீரராக. பின்னர் தாந்தியா தோப்பே உடன் கைகோர்த்து குவாலியர் நகரை கைப்பற்றினாள். மீண்டும் பிரிட்டிஷ் தாக்கினர். 1/858 ஜூன் 18 கோட்டா கி செராய் போர்க்களத்தில் ராணி லட்சுமிபாய் தன் இறுதி போரில் ஈடுபட்டாள். காயமடைந்தாள், இரத்தம் சிந்தினாள். ஆனால் அச்சமில்லை. அவள் பிச்சை கேட்கவில்லை. அவள் பின்வாங்கவில்லை. ஒரு வீரராக உயிர் துறந்தாள். அவளுக்கு வயது 29 மட்டுமே. பிரிட்டிஷ் அவளின் கதை அன்றே முடிந்துவிட்டது என்று நினைத்தனர். ஆனால் அவர்கள் தவறினர். அவள் ஆனாள் துணிச்சலின் சின்னம், சுதந்திரத்தின் சின்னம், எதிர்ப்பின் சின்னம். கவிஞர் சுபத்ரா குமாரி சௌஹான் அவளை இவ்வாறு பாடினார். கூப் லடி மர்தானி, ஓதோ ஜான்சி வாலி ராணி தி. இன்றும் அவளின் சிலை உயர்ந்து நிற்கிறது. வாள் உயர்த்தியபடி, மகன் முதுகில் கட்டியபடி. இந்தியாவுக்கு என்றும் நினைவூட்டுகிறது, துணிச்சலுக்கு பாலினம் இல்லை. சுதந்திரம் தியாகம் கேட்கும். அவள் ஒரு ராணி மட்டும் அல்ல, அவள் ஒரு புரட்சி. அவள் ராணி லட்சுமிபாய்.